மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி இருந்துட்டு தன்னுடைய உயிரை பணயம் வச்சு வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால், மறுபக்கம் ராஜேஸ்வரி இருந்துட்டு மல்லி, விஜய், வெண்பா நீங்கள் மூவரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்துடவே கூடாது, அதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிரிக்க பார்ப்பேன் அப்படின்றபடி தான் இப்போ ராஜேஸ்வரி இருந்துட்டு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி என்ன தான் குழப்பம் உண்டு பண்ணாலும் நம்ம விஜய் இருந்துட்டு ஒருபோதும் மல்லியவும் சரி வெண்பாவும் சரி யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, நம்ம மல்லி சவால் விட்டபடியே, அதாவது வெண்பாவை தன்னுடைய உயிரை பணயம் வச்சு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு தன்னுடைய மக வந்துட்டா அப்படின்னு இப்போ தான் அவருக்கு போன உயிர் திரும்ப வந்தது போலவே இருக்குது. ஏன்னா வெண்பா எங்கே இருப்பாளோ எப்படி இருப்பாளோ அப்படின்னு இவ்வளோ நாளாக தவிச்ச வாய்க்கு தண்ணி கடிச்சது போல் நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே வாயில் சர்க்கரை கொட்டின அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்க. மறுபக்கம் இப்போ மல்லி மீது இருந்த கோபமும் விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இதை குறைய விடக்கூடாது, இன்னுமே மல்லி மீது அதிகத்த கோபத்தை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ராஜேஸ்வரி மறுபடியும் ஒரு புதிய குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம மல்லி அதாவது வெண்பாவை இப்போ ஃப்ரெஷ்அப் பண்ண கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மறுபக்கம் இந்த ராஜேஸ்வரி விஜய் நீ நல்லா கவனித்து பார்த்தியா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, அக்கா எப்போவுமே உன் நல்லதுக்காக சொல்லுவேன், உனக்கு நல்லது மட்டும் தான் செய்வேன், மற்ற எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன்னா மல்லி வெண்பாவுடைய ஆசை நிறைவேற்றன்னு வெளியே கூட்டிகிட்டு போவாலாம், அதுக்கப்புறம் அவளே வெண்பாவை தொலைப்பாலாம், மறுபக்கம் அவள் தன்னுடைய உயிரை பணையம் வச்சு காப்பாற்றி கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு நம்ம முன்னாடியே சீன் கிரியேட் பண்ணி ட்ராமா கிரியேட் பண்ணி அவள் தான் உண்மையான அம்மா அப்படின்ற ஒரு பாசத்தை அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி நாடகம் ஆடுவலாம். இது எல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு இந்த ராஜேஸ்வரி சொல்லுவாங்க இல்லையா, அப்போது நம்ம விஜய்க்கு நல்லா அதிகமாக சுருன்னே கோவம் வந்துடும். மறுபக்கம் தன்னுடைய அக்கான்னு கூட பார்க்காம, ராஜேஸ்வரி நீ எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டியாடி, அதாவது நீ தாண்டி இந்த வீட்டை பிடிச்ச சனி பீட, அதாவது மல்லி இந்த வீட்டுக்கு நல்லா தான் பண்ணுறா, மறுபக்கம் அவள் வேணும்னாலாம் இது எதுவுமே செய்ய கிடையாது, இப்போ அவளுடைய உயிரை கூட அவள் பெருசாக எடுத்துக்காமல் தான் பொண்ணை காப்பாற்றி கூட்டி வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது எதுக்காக மல்லி மீது நீ சும்மா குறை சொல்லிட்டு இருக்க, அதாவது வீட்டை ரெண்டாக்கலாம், மறுபக்கம் மல்லியும் வெண்பாவும் என்கிட்ட உன்னால் பிரிக்க முடியாது, நான் மல்லி மீது கோபமெல்லாம் பட கிடையாது, என்ன நான் என் சொல் பேச்சை கேட்காம அவள் செஞ்சுட்டா, அதனால் ஒரு சின்ன வருத்தம் தான் தவிர மற்றபடி எனக்கு அவள் மேலே மனசளவுலலாம் கோபம் கிடையாது அப்படின்னு ராஜேஸ்வரியோட முகத்தில் கரியை பூசி இந்த விஜய் அனுப்பி வச்சிருவாங்க. மறுபக்கம் ராஜேஸ்வரி இப்போ அந்த அசிங்கமும் அவமானம் தாங்காத, என்ன விஜய், அதாவது மல்லியவும் வெண்பாவும் கிட்ட பிரித்து இந்த வீட்டு மொத்தமாக நான் அபகரிக்கலான்னு பார்த்தா நீ எனக்கே அப்போ வைக்க பார்க்குறியா, இதை இப்படியே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லாமல் மறுபக்கம் உடனே நிஷாவுக்கு கால் பண்ணி, நிஷா இந்த மல்லி தன்னுடைய குழந்தைய அதாவது வெண்பா ஒழுங்காக பார்த்துக்க மாட்டா, ஏன்னா வயிற்றில் குழந்தை வளர்ந்துருச்சு இல்லையா, அவள் அதுக்காக தான் வெண்பா தொலைச்சி, மறுபக்கம் விஜய் ரொம்ப கோவப்பட்டு தன்னை பிரித்து வச்சதுனால தான் இப்போ வெண்பா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கா, இனிமேல் இந்த வீட்டில் வச்சு வைக்காத, உன்னுடைய அக்கா மகளை நீயே கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு ஒரு பக்கம் உசுப்பேற்றி விட்டுட்டு மட்டும் இல்லாமல் மறுபக்கம் அதே போல் நிஷாவும் இப்போ வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் வெண்பச்செல்லாம் வந்துட்டியா, என் அக்கா மகளே வந்துட்டியா, உன்னை காணாமல் போயிட்டுன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளோ பதட்டம் அடைஞ்சது தெரியுமா, இனிமேலும் நீ இந்த வீட்டில் இருக்காத மாமா, நான் இந்த என்னுடைய அக்கா மகளை என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இப்போது இந்த நிஷா விஜய் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, இது கேட்டதுமே நம்ம மல்லிக்கு ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இந்த அளவுக்கு சோதிக்கல, இத்தனை நாளாக வெண்பாவை தொலைச்சிட்டு தவிச்சது உனக்கு போதலையா, மறுபக்கம் இந்த நிஷா வேற இப்போது என் மகளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாளே, நான் யார்கிட்ட சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு இப்போது நம்ம மல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே ஆதங்கத்தை பூட்டி வைக்க முடியாமல் என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அப்போது நம்ம விஜய் ஏ நிஷா, அதான் என் மகள் கிடைச்சிட்டா இல்லையா, என் மகளை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், நீ சும்மா சீன் கிரியேட் பண்ணாத, இப்போ மல்லிதன் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா ஏதோ நீ காப்பாற்றி நீ கூட்டிகிட்டு வந்த மாதிரி இல்லை சீன் போட்டுட்டு இருக்க, என் மகளை இனி எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போது நிஷாவுடைய முகத்தில் நம்ம விஜய் நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லி நிஷாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துருவாங்க. இனி நம்ம விஜய் மல்லி மூவரையும் யாராலும் பிரிக்க முடியாது. மறுபக்கம் இனிதான் நம்ம மல்லி வெண்பா கிட்ட தான் கர்ப்பமாக இருக்கேன், உன் கூட விளையாட ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தி அதை விஜய்க்கும் தெரியப்படுத்த போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் நடக்குது, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.